வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். கொரியரில் ஒரு பெரிய பாக்ஸ் வந்து இறங்கியிருக்கு. இவ்வளோ பெரிய பாக்ஸு, இந்த பாக்ஸ் யார் அனுப்புனாங்க, இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன அனுப்புனாங்க அப்படின்னு ஒரு விவரமும் தெரியல. பிளெயினாக பாக்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. சுற்றி முற்றி ஒரு 2 ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு பாக்ஸ் எங்கேருந்து வந்திருக்குங்கிற ஒரு அடையாளமே இல்லை. ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸாகவே இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பதிவு இந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணிடுவோம். இந்த பாக்ஸை நான் அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவோம். பாக்ஸோட சைஸ் பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்குது. வெயிட் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு 4-5 கிலோ தேரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய யூஸ்வலான அன்பாக்சிங் நைஃபை எடுத்து லைட்டாக கட் பண்ணுவோம். ஏன்னா உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஒரு ஐடியா கூட இல்லை எனக்கு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு இன்னும் கேமராவில் காமிக்கலை. எதுக்கு நம்ம பாக்ஸை க்ளீனாக திறந்துட்டு அப்புறம் கேமராவில் காமிக்கிறேன். ஓகே, திறந்தாச்சு. பாக்ஸ் எல்லாத்தையும் பிரித்து பார்த்ததுக்கப்புறம் இது இவ்வளோ பெரிய டப்பாக்குள்ளே என்ன வந்திருக்கு அப்படின்னா சவுண்ட் பார். அதுவும் 2.1 சிஸ்டம் சவுண்ட் பார். ஏற்கனவே நம்ம வீட்டில் ஷியோமியோடைய ஒரு சவுண்ட் பார் இருக்குது. நல்ல சவுண்ட் பார் தான். அதில் வந்து உங்களுக்கு சப்வூஃபர் இருக்காது. ஸோ இதில் சப்வூஃபரோடு கொண்டு வந்திருக்காங்க. வேறு என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வெளியே போட்டிருக்காங்க அப்படின்னா 120 வாட்ஸ் பவர்ஃபுல் சப்வூஃபர்னு போட்டிருக்காங்க. சைடு ஃபயரிங் சப்வூஃபர், அப்புறம் ஸ்பெஷல் சவுண்ட் ஈக்குவலைசர் மோட்ஸ்லாம் வேறு இருக்குது. ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி உண்மையாகவே அன்பாக்ஸ் பண்ணி செட்டப் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். Blaupunkt அப்படிங்கிறது ஒரு ஜெர்மன் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிலேருந்து ஆடியோ சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா கார் ஆடியோவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிராண்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஹோம் ஆடியோ சிஸ்டமாக அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க லான்ச் பண்ணியிருக்கிற ஒரு சவுண்ட் பார் தான் இது. ரொம்ப ஒரு சின்னதொரு சவுண்ட் பார். லைட்டாக கிரில்லு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் டேமேஜாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வளைஞ்சிருக்கு. பட் மற்றபடிக்கு ரொம்ப அழகான ஒரு டிசைனாக இருக்குது. கொத்தா இம்புட்டு வயர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ரிமோட் கண்ட்ரோல். அப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு புலவர்லேருந்து வந்த ஓலைச்சுவடி மாதிரி சுருட்டி யூசர் மேனுவல் வச்சுருக்காங்க. ஜெர்மனி புலவர் என்ன பாட்டு பாடுவாருன்னு தெரியல. ஜெர்மனியில் செந்தேன் மலையே அப்படின்னு பாடுவார்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சப்வூஃபர் எடுக்க போகிறோம். உடன் பாடி, எப்போவுமே ஊஃபரில் வந்து உடன் பாடி இருக்கிறது நல்ல விஷயந்தான். பார்க்கறதுக்கு நல்ல ஒரு லுக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். வச்சு பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும். இந்த பொட்டிக்குள்ளே இன்னொரு குட்டி பொட்டி இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் நம்ம. ஆஹா, ஏமாற்றிட்டாங்கடா, உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன வந்திருக்குன்னு முதலையே அவங்க வெளியே போட்டிருந்தாங்கன்னா நமக்கு ஏன் இவ்வளோ சிரமம் மிஸ்ட்ரி பாக்ஸில் அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டு. சரி, இப்போது இதை நம்ம ஓரம் கட்டிட்டு டிவியில் இந்த சப்வூஃபர் மற்றும் சவுண்ட் பாரை கனெக்ட் பண்ணி குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆல்ரைட், ஸோ ஒரு வழியாக இந்த Blaupunkt SBW-100 சவுண்ட் பாரை வந்து டிவியில் கனெக்ட் பண்ணியாச்சு. இது பிரத்யேகமாக டிவிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீக்கர். ஹோம் தியேட்டர் கிடையாதுங்க, வெறும் ஸ்பீக்கர் மட்டும்தான். ஆனால் இதை வந்து நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணாமல் உங்கள் மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணி ப்ளூடூத் ஸ்பீக்கரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுடைய லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணி கூட ஒரு ஆடியோ சிஸ்டமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சவுண்ட் பாரோட டிசைன் ரொம்ப ஸ்லீக்காக சிறுசாக இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு டிவி வச்சுருந்தீங்கன்னா அந்த டிவிக்கு அடியில் நீட்டாக வச்சிடலாம். டிவியை மறைக்காத அளவுக்கு அழகாக சிறுசாக இருக்குது. கிளாசி பேக் பிளாஸ்டிக்ல பண்ணிருக்காங்க. கிளீன் பண்றப்போ கொஞ்சம் ஒரு பார்த்து கிளீன் பண்ணுங்க, ஸ்கிராட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா மெட்டல் மெஷ் கொடுத்திருக்காங்க. சோ கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சப்வூஃபர் பாத்தீங்கன்னா முழுக்க வுட்டால பண்ண ஒரு சப்வூஃபர். எப்பவுமே வுட்ல பண்ண சப்வூஃபர் வந்து சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சப்வூஃபர்ல ரேடியேட்டர் பாத்தீங்கன்னா சைடுல இருக்கு. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா பெரிய ஏர் வென்ட் கொடுத்திருக்காங்க. சப்வூஃபரை டிவிக்கு பக்கத்துலயோ இல்ல கீழேயோ நீங்க வச்சுக்கலாம். ஆனா சவுண்ட் பாரை நீங்க வால் மவுண்ட் பண்ண நினைச்சா கூட பண்ணிக்கலாம். பின்னாடி வால் மவுண்ட் பண்றதுக்கான பிராக்கெட்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த சவுண்ட் பார் சிஸ்டம் செட்டப் பண்றது ரொம்ப ஈஸி. சப்வூஃபர்ல இருந்து ஒரு வயர் வரும், சவுண்ட் பாருக்கு கனெக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் சவுண்ட் பார்ல இருந்து உங்க டிவிக்கு ஆக்ஸ் கேபிள் மூலமா கனெக்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்க டிவில வந்து 3.5 ஆடியோ ஜாக் இருந்தா அதுல நீங்க கனெக்ட் பண்ணலாம். டிவில ஆப்டிகல் அவுட்புட் இருந்துச்சு அப்படின்னா அதுல கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். RCA to 3.5 கன்வெர்ட்டர் கேபிள் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அதன் மூலமா உங்க டிவில இருந்து சவுண்ட் பாருக்கு நீங்க வயர்டு கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். டிவியை தவிர உங்க மொபைல் போன்ல இருந்து ப்ளூடூத் நீங்க ஆடியோ நீங்க ப்ளே பண்ணணும்னா அதையும் நீங்க பண்ணிக்கலாம். இல்ல சிம்பிளா ஒரு USB பென்டிரைவ்ல இருந்து கனெக்ட் பண்ணி நீங்க பாட்டு கேட்கணும்னா கூட சைடுல பென்டிரைவ்க்கான USB போர்ட் இருக்கு. இப்படி நீங்க கனெக்ட் பண்ணிருக்கிற இன்புட் மோட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ரிமோட்ல ஆப்ஷன் இருக்கு. ஆமாங்க, ஒரு ரிமோட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. பேட்டரியோட சேர்த்து ஒரு ரிமோட் கொடுத்திருக்காங்க. அந்த ரிமோட்ல நீங்க இன்புட் சோர்ஸ் இல்லாட்டி வால்யூம் எல்லாத்தையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரிமோட் கைவசம் இல்ல அப்படின்னா கூட இந்த சவுண்ட் பார்ல பட்டன்ஸ்லாம் இருக்கு, அதை வச்சு நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரி, முக்கியமான விஷயம் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். ரொம்ப 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 லவுடான ஒரு ஸ்பீக்கர்.
நல்ல தம்பிங் பேஸ் கிடைக்குது, ரிச்சான ஒரு ஆடியோ. அகைன் இது வந்து ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டம் மாதிரியோ இல்லாட்டி ஒரு 5.1 ஆடியோ ஸ்பீக்கர் சிஸ்டம்க்கோ நான் கம்பேர் பண்ணல. சராசரியா வரக்கூடிய ஒரு சவுண்ட் பார் சிஸ்டமோ இல்ல டிவில இருக்கிற நார்மல் ஸ்பீக்கரோ கம்பேர் பண்றதுக்கு இதோட சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. முக்கியமா டயலாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டி கிளியரா இருக்கு. மியூசிக் கேட்கறதுக்கும் ஒரு சிறந்த ஒரு ஸ்பீக்கரா இருக்கு. 4-5 ஈக்குவலைசர் மோட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த ஈக்குவலைசர் மோட்ல நீங்க சேஞ்ச் பண்ணா ரிமோட் கண்ட்ரோல்ல இருந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த Blaupunkt SBW-100 சவுண்ட் பாரோட விலை பாத்தீங்கன்னா 6500 ரூபாய்க்கு அமேசான்ல விக்குது. அப்பப்ப லைட்னிங் ஆஃபரும் வரும். இப்போ கூட ஒரு ஆஃபர் ஓடிட்டு இருக்கு 6000 ரூபாய். இந்த விலைக்கு ஒரு சிறந்த ஒரு ப்ராடக்ட், தரமான ப்ராடக்ட், அருமையான ஒரு சவுண்ட் குவாலிட்டி, ஹைலி ரெக்கமெண்டட். ஆக இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ் குள்ள இருந்தது இந்த Blaupunkt SBW-100 சவுண்ட் பார் ஸ்பீக்கர் சிஸ்டம் தான். இந்த ஸ்பீக்கர் சிஸ்டம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.